ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். சாட்டர்டே ஈவினிங் vlog பார்க்கலாமா? இந்த பூ வைக்கவும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல. என் தங்கச்சிலாம் ஆஃபீஸ் போனதுனால மார்னிங் படுத்து தூங்கினா தான் சாட்டர்டே ஈவினிங்காக தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஒரு கால் என்னென்னு பார்த்தா மீஷோவில் இருந்து தான். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என்னோடய தங்கச்சிக்கு தான் இந்த சுடி ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவகிட்ட கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டா. பட் நெக்லெலாம் பிரிண்டட் டிசைன் கொடுத்து ஃப்ளோர் டிசைனில் சூப்பராகவே இருந்தது. நான் எவ்வளோக்கு இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருப்பேன்னு யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுல டைம் பார்க்கல. டைம் 7 o'clock ஆகிட்டு. அப்புறம் என்னோடய தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் நைட்டுன்னு சொன்னதுனால சரி ஓகே நான் உனக்கு ரைஸ் குக் பண்ணி தரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி போட்டு தானே அடம் பிடிச்சதுனால அவளும் ஒரு ஸ்ட்ராங்காக பூஸ்ட் போட்டு கொடுத்தா. அப்புறம் அதை குடிச்சிட்டு நானும் அவள் கூட பேசிகிட்டே இருந்தேன். என்னோட சேனலில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். என்னன்னே தெரில, ரீசெண்ட் டேஸில் இந்த காய்கறி எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்புறம் அதை வச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன். குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மைண்டில் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும் போதே என்னெல்லாம் திங்க் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்னென்ன திங்க் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்ம கெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போலாம் சமைக்கிறது கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. நான் பிடிச்சும் பண்ணுறேன். நிறைய சாப்பாடு நான் வந்து சொதப்பியிருக்கேன். பட் இப்போ வர ரொம்ப சூப்பராகவே சமைக்கிறேன். என்னமோ தெரியல, சாப்பாடு குழம்பு இப்படி வைக்கிறதுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. செம சூப்பராக வந்து இருந்தது. நானும் சிஸ்டரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளில வாக் பண்ணிவிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். இப்படி தான் சாட்டர்டே ஈவினிங் போயிருந்தது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.